வாங்க வாங்க. ராகினி, ராகினி. அது ஒரே அத்தை. கொஞ்சம் சீக்கிரம் வா. எதையாவது சுருட்டிட்டு போறதுக்குன்னே வந்துருவாங்களே. என்னத்த? பீரோல இருந்து ஒரு 10 லட்ச ரூபா பணம் எடுத்து ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு வா. 10 லட்சமா? எதுக்கத்த திடீர்னு இவ்ளோ பணத்தை எடுத்துட்டு வர சொல்றீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம சம்மந்தி வீட்டுக்குள்ள திருடன் புகுந்து அவங்க வீட்டுக்குள்ள வச்சிருந்த பணம் நகை எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். பாவம், அவங்க பெரிய பிரச்சனையில இருக்காங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? அதான் ஒரு 10 லட்ச ரூபா பணம் எடுத்துட்டு வர சொன்னேன். பணத்தை எடுத்துட்டு வர சொன்னா எடுத்துட்டு வாடி. அதை விட்டுட்டு என்னடி லுக்கு? ராகினி, போய் பணத்தை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. இவ இங்க சம்பந்தின்னு வழிஞ்சிட்டு வருதே, பணத்தை ஆட்டைய போடுறதுக்கு தான் போல. என்ன புலம்பிக்கிட்டு இருக்கா? இன்னும் நிச்சயம் கூட ஆகல, அதுக்குள்ள 10 லட்சத்தை புடுங்கறதுக்கு வந்துட்டா. கல்யாணத்துக்குள்ள இன்னும் எத்தனை லட்சத்தை புடுங்க போறாளோ தெரியல. ராகினி, எதுக்கு இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போற? அதான் வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல ஒரு புடுங்கல் கேஸ், அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். ஏன்னு என்ன கேட்டா, என்னத்த சொல்லி அத்தைய மயக்கினாங்களோ எனக்கு தெரியல. அத்தை 10 லட்சத்தை எடுத்து கொடுக்க சொல்றாங்க. 10? ஆமா, யார் அவங்க? நீங்க அவங்கள பார்த்தது இல்லல? நம்ம மாதவனுக்கு பாத்திருக்கோம்ல, ஒரு குண்டு பொண்ணு. அந்த பொண்ணை வளர்த்தவங்க இவங்க தான். ஓ, அப்ப நான் நினைச்சது சரிதான். அந்த அம்மா பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் மாதவனுக்கு தான் வளர்த்த பொண்ணை கட்டி கொடுக்க முன் வந்திருக்காங்க. ஆமாங்க. இந்த அம்மா கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லன்னா நம்ம சொத்து மொத்தத்தையுமே செவுத்துல இருக்கிற சுண்ணாம சுரண்டி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டியே எடுத்துருவாங்க. இப்ப நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சொன்னா நம்மளதான் தப்பா எடுத்துப்பாங்க. மாதவன் கல்யாணம் முதல்ல முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த அம்மா இந்த வீட்டு பக்கமே வர முடியாதபடி பண்ணிடலாம். சரி, நீ பணத்தை கொண்டு போய் அம்மாட்ட கொடு. சரிங்க. 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போறாங்களே, என்ன பிளானா இருக்கும்? எங்களால உங்களுக்கு வீண் சிரம சம்பந்தியம்மா. சம்பந்தி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அத்தை, குடு. இந்தாங்க. அத்தை ஒரு நிமிஷம். எதுக்கு இவ கட்டைய போடுறா? என்னவா இவளுக்கு? என்ன? ஏற்கனவே அவங்க வீட்டுல திருட்டு போயிருக்கு. இப்போ இந்த பணத்தையும் நீங்க அவங்க கிட்ட கொடுத்து இந்த பணமும் திருட்டு போயிடுச்சுன்னா பணத்தை நாமளே வச்சுக்கலாம். அவங்களுக்கு எப்போ எவ்வளவு தேவைப்படுதோ அப்ப இங்க வந்து வாங்கிக்கிட்டோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். புத்திசாலி ஒரு வாட்டி தான் ஏமாறுவா. நான் ஏற்கனவே ஏமாந்துட்டேன், இனிமே ஒண்ணு ஏமாற மாட்டேன். சம்பந்தியம்மா, நீங்க பணத்தை கொடுங்க. நான் செக்யூரிட்டிக்கு பீரோக்கு பக்கத்துல ஆள் போட்டாவது நான் பணம் எங்கேயும் திருடு போகாம பாத்துக்கிறேன். ராகினி, சம்பந்தி சொல்றது சரிதான். திரும்பவும் அவங்க பணத்தை தொலைக்க மாட்டாங்க, பத்திரமா பாத்துக்குவாங்க. இந்தாங்க சம்பந்தி. ரொம்ப நன்றி சம்பந்தியம்மா. பரவாயில்ல, நான் கஷ்டப்படும் போது நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். பரவாயில்ல, விடுங்க சம்பந்தி. நான் வரேன். வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்த சம்பந்தி. சரி, என்ன வந்த உடனே கிளம்புற மாதிரி இருக்கு? அது வந்து நான் சொல்றேங்க. ஒண்ணு இல்ல, நம்ம சம்பந்தி வீட்டுல திருட்டு போயிடுச்சுங்க. ஐயோ, பாக்குறாரே. சரி, சோகமா இருக்க மாதிரி நடிப்போம். அவங்க வீட்டுல இருந்த பணம் 10 லட்சம் திருட்டு போயிடுச்சுங்க. அவங்க பணத்தை தொலைச்ச சோகத்துல இருந்தாங்க. எனக்கே கஷ்டமாயிடுச்சுங்க. அதான்
சம்மந்தி வீட்ல திருட்டு போன 10 லட்சத்தை நான் தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து பணத்தை கொடுத்தேன். கல்பனா, சம்மந்தி வீட்டுல 10 லட்சம் திருட்டு போனதுக்கு நீ எதுக்கு இவங்களுக்கு பணம் கொடுக்குற? அப்படி கேளுங்க. என்னங்க? இல்ல கல்பனா, சம்மந்தி வீட்டுல பணம் திருட்டு போயிருக்கு. அப்ப நியாயமா போலீஸ் கிட்ட தானே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். போலீஸா? உண்மையாவே 10 லட்சம் திருட்டு போனாதானே நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். போலீஸ் ஆக்ஷன் எடுத்து பணத்தை மீட்டு கொடுக்க போறாங்க, அதுதானே சரி? ஐயோ, இவர் பேசுற பேச்ச பார்த்தா கொடுத்த பணத்தை திரும்ப புடுங்காம விட மாட்டார் போல இருக்கே. சம்பந்தி, அந்த பணத்தை கீழே வைங்க. புடுங்கிக்கிட்டாரு. ஷோ, நான் சொல்றது கேளுங்க சம்பந்தி, பணத்தை கீழே வைங்க. ஐயோ, ஏங்க இப்படி பண்றீங்க? அவங்க கிட்ட கொடுத்த பணத்தை போய் திருப்பி கேக்குறீங்க. ஏன் கேட்டா என்ன தப்பு? நான் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் 1000 காரணம் இருக்கும். நீ பேசாம இரு. சம்பந்தி, பணத்தை கீழே வைங்க. அது இல்ல சம்பந்தி. வைங்கங்கறல்ல. வச்சிட்டு சம்பந்தி. சம்பந்தி, சட்டத்து மேல நம்பிக்கை வைக்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நான் கமிஷனர் கிட்ட பேசுறேன், அவர் ஆக்ஷன் எடுப்பாரு. திருட்டு போனவங்க பணம் கண்டிப்பா திரும்ப உங்க கையில கிடைக்கும். திருட்டு போகாத பணம் எப்படியா திரும்ப கிடைக்கும்? கை வரைக்கும் வந்த மகாலட்சுமி எப்படி என்ன கழட்டி விட்டுடுச்சு. ஏங்க, அதெல்லாம் வேணாங்க. நான் சொல்றத கேளுங்க. திருட்டு போன பணத்தை நான் தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கேன். வாக்கு விட சட்டம் தான் முக்கியம் கல்பனா. திருட்டு போன பணத்துக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் சரி. ஓவரா இருக்கிறாரு. சட்டங்கிறத நாம நம்ம கையில. இப்ப என்ன, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவ்வளவுதானே? நானே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து திருட்டு போன என் படத்தை நானே மீட்டுக்கிறேன். நீங்க விடுங்க சம்பந்தி. நான் வர சம்பந்தி. இந்த 10 லட்சம் எனக்கு இல்ல, எனக்கு இல்லவே இல்ல. ஐயோ, இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியல. ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. என்னங்க நீங்க? நான் வாக்கு கொடுத்தது நம்ம மருமக கிட்ட. இப்ப இவங்க வெறும் கையோட வீட்டுக்கு போனா மருமக என்ன பத்தி என்னங்க நினைப்பா? என்னங்க? சம்பந்தி, ஒரு நிமிஷம் இருங்க. வாங்க, உள்ள வாங்க. எதுக்கு இவர் கூப்பிடுறாரு? இந்த பாருங்க சம்பந்தி, கல்பனா ஸ்வேதாவுக்கு வாக்கு கொடுத்ததுனால நான் என் கொள்கையை மீறி இதை அனுமதிக்கிறேன். இந்த படத்தை வாங்கி. Dad, what happening? Some money stolen from Mahalakshmi's house. Mahalakshmi stolen. டே நில்லுடா. மகாலட்சுமி ஸ்டோலன் இல்லடா, மகாலட்சுமி திருட்டு போல, மகாலட்சுமி வீட்டுல திருட்டு போயிருக்கு. I want to see Mahalakshmi. மடே, என்னடா இது? சும்மா அடிக்கடி மகாலட்சுமி போய் பார்க்க கூடாது. நீ போ, உள்ள போ போ. No. மேடி, சொன்னா கேளு. No, no. மேடி, நான் டிரைவர் கிட்ட சொல்லி அப்புறமா நான் உன்னை மகாலட்சுமி வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றேன், சரியா? Okay. விளையாட்டு பிள்ளையாவே இருக்காருல்ல. அவனை மாத்ததானே ஸ்வேதாவை முடிவு பண்ணிருக்கோம். சரி சம்பந்தியம்மா, நான் வரேன். வரேன் நல்லது, சம்பந்தி. வாங்க. ஐயோ, எப்படியோ மகாலட்சுமி திரும்ப நம்ம கைக்கு வந்துட்டா. என்னங்க? சம்பந்தி, நில்லுங்க. திரும்பவும் பணத்தை புடுங்க வந்துட்டாரா? ஒரு நிமிஷம்.
இந்தாங்க சம்பந்தி அம்மா, இதில் 1,00,000 ரூபாய் பணம் இருக்கு. இதை நீங்கள் ஸ்வேதா கையில் கொடுங்க. அவள் ஆசைப்பட்டதை ஏதாவது அவ வாங்கிக்கிட்டோம். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் உங்ககிட்ட வந்து நிற்கக்கூடாது பாருங்க. அதான் இந்தாங்க வாங்கிக்கோங்க. சரிங்க சம்பந்தி, இந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் நான் ஸ்வேதா கிட்ட கொடுத்துறேன். சரிங்க. பொண்ணுத்துக்கு வக்கு இல்லாத ஸ்வேதாவையே இப்படி கவனிக்கிறாங்கன்னா, என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தா அவளை எப்படி எல்லாம் கவனிப்பாங்க. கூடிய சீக்கிரம் என் மகளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி காட்டுறேன். இதுக்கு மேல நிக்க வேண்டாம், இந்த பொண்ணும கை விட்டு போயிடும். அத்த, பூமிகா, பூமிகா. மா, என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க? மீட்டர் விழுந்துருச்சா? மீட்டரும் விழுந்துச்சு, அதுக்கு மேல மேட்ரும் விழுந்துச்சு. 10க்கு 11 ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டோம்ல. கண்மணி, எப்ப பணக்காரங்க கையில இருந்து நம்ம கைக்கு பணம் வந்துச்சோ இனிமே நமக்கு ஏறு முகந்தா. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு ஆர்த்தி எடுப்போம். வா 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 வா. அம்மா, இந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு கார் வாங்கிக்கலாமா? கொஞ்சம் பொறுமையா இரு பூமிகா. காசு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கட்டுக்கோப்போட இருக்கணும், இல்ல மொத்தமா ஊத்திக்கும். ஆமா பூமிகா, கல்பனா குடும்பம் நம்மள பொறுத்த வரைக்கும் ஒரு காமதேனு பசு. பொறுமையா இருந்தா கறந்துகிட்டே இருக்கலாம். இப்படி கொடு. இது என்னம்மா? இதுவா, காய்கறி வாங்கினா கொசுறு தருவாங்கல்ல, அந்த மாதிரி. இந்த 10 லட்சத்துக்கு கிடைச்ச கொசுறு. ஸ்வேதாவுக்கு சம்பந்தி அம்மா வீட்டுக்காரரு கை செலவுக்கு கொடுத்த பணம் 1 லட்சம். இந்த பிச்சைக்காரிக்கு கை செலவுக்கு 1 லட்சமா? குடுமா. ஏண்டி இப்படி பணத்தை புடுங்குற? மா, என்ன மாதிரி பிரின்சஸ் தான் 1 லட்சம் ரூபாய் செலவுக்கு வச்சுக்கணும். ஸ்வேதா மாதிரி வேலைக்காரிக்கெல்லாம் 5000 அதிகமா. வச்சுக்க பூமிகா, நீ போடுற மிச்ச மீதியத்தான் ஸ்வேதா ஆயுசு முழுக்க பொறுக்கிக்கணும். அதுதான் அவ விதி. அம்மா, இப்போ ஸ்வேதா எங்க இருக்கா? அவளா அந்த பால்கார பொண்ணு கூட வீட்டுக்கு பின்பக்கம் நின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அக்கா, என்னம்மா? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லு. நீ ஆள்கிட்ட ஐ லவ் யூ சொன்னியா இல்லையா? எங்கடி, நான் அவர்கிட்ட என்ன பிடிச்சிருக்கான்னு கஷ்டப்பட்டு தைரியத்தை வரவழைச்சு தான் கேட்டேன். அவரும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். ஐ லவ் யூ சொல்லலாம் எனக்கு வாயே வரல, வெக்கமாயிடுச்சு. போக்கா, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி சரி, நிச்சயத்துக்கு உன் ஆளுக்கு நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போற? கிஃப்டா? ஆமாங்கா, நிச்சயம்ன்றது பாதி கல்யாணம் மாதிரி. அப்ப நிச்சயம் நினப்புல இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ல, எல்லாரும் கொடுத்துக்குவாங்க. அது வேற பண்ணணுமா? ஆமாங்கா. ஸ்வேதா, என்ன பார்த்தது 2 பேரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? எனக்கு தெரியும், மாதவனை பத்தின பேச்சு தானே. சரி, நல்லா பேசு. இந்தா, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கோ. அம்மா, எனக்கு எதுக்குமா இவ்ளோ பணம்? கல்யாண பொண்ணுல வச்சுக்கோ, உனக்கு பிடிச்சதா வாங்கிக்கோ. யோசிக்காத, வாங்கிக்கோ. நான் கிஃப்ட்னு பேசும்போதே இது வாங்கி கொடுக்க உன் கைக்கு பணம் வந்துருச்சு பாத்தியா? இதுதான் லவ் வேவ். என்ன வேவ்? லவ் வேவ். இந்த பணத்தை வச்சு உன் ஆளுக்கு ஏதாவது மறக்க முடியாத கிஃப்ட் வாங்கி கொடுக்கா. மறக்க முடியாத கிஃப்ட்னா என்னடி வாங்குறது? ஒரு மோதிரம் வாங்கி கொடு. மோதிரமா? இந்த பணத்தை வச்சு எப்படி தங்க மோதிரம் வாங்குறது? தங்க மோதிரம் வாங்க முடியாட்டி
நல்ல அழகான டிசைன்ல ஒரு நல்ல மோதிரமா வாங்கி கொடுத்துரு. தங்கம் மாதிரியா? ஆமாக்கா, கவரிங் மோதிரம் வாங்கி கொடுத்துரு. கவரிங் மோதிரமா? அக்கா, எது கொடுக்கறோங்கிறது முக்கியம் இல்ல, குடுக்கறோமா இல்லையான்றதுதான் முக்கியம். நீ மோதிரம் வாங்கி கொடு, அது கண்டிப்பா ஒரு மனசுல நிக்கும். இந்தாப்பா. நாம நினைச்ச மாதிரி 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. இந்த கல்யாண தரகர் சொன்ன மாதிரியே காசை வசூல் பண்ண வந்துட்டானே. காசை கொடுக்காட்டி பிளாக்மெயில் பண்ணுவானே. வாங்க தரகரே, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. நீங்க சாதாரண தரகரா? எவ்வளவு பெரிய கல்யாண தரகர், உங்களுக்கு மரியாதை கொடுக்காட்டி எப்படி? தெரிஞ்சா சரி. ஐயோ, இவனா? இப்ப என்ன பண்றது? பேசாம ஓடிடுவோம். கண்மணியே இவ்வளவு சமாளிக்கட்டும். மரகதம்மா, ஆ? இங்க வாங்க. யாரு? நானா? மரகதம் தானே உங்க பேரு? வாங்க. வணக்கம் தரகரே. கடவுளே. வணக்கம் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல பணத்தை எடுங்க. கண்மணி, நம்ம தரகருக்காக கொஞ்சம் பணம் வச்சிருந்தோம்ல, அந்த பணத்தை எடுத்துட்டு வா. அத்த, என்ன மறந்துட்டீங்களா? அந்த பணம் தான் திருட போச்சே. கண்மணி ஏதோ பிளான் பண்றா. திருட வந்து திருடிட்டு போயிட்டான்ல, அப்புறம் எப்படி பணம் இருக்கும்? என்ன அத்தையும் மருமகளும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? இந்த டிராமால வேற யார்ட்டையாவது பண்ணுங்க, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். என் தாலி மேல சத்தியமா சொல்றேன், திருடன் வந்து எங்க வீட்டுல இருந்த பணத்தை எல்லாம் கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டான். ஆமா தரகரே, நீங்க வேணா அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு பாருங்க, நாங்க சொல்றதெல்லாம் உண்மை. உங்க 2 பேரையும் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆள் மாறாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ண நினைக்கிற ஆளுங்க தானே நீங்க. தாலி மேலேயும் சத்தியம் பண்ணுவீங்க, விட்டா என் தலைமையிலேயும் சத்தியம் பண்ணுவீங்க. நீங்க இதெல்லாம் நான் நம்ப தயாராவே இல்ல. முதல்ல பணத்தை எடுங்க. அதானே, திருடினாதான் திருட எப்படி ஒத்துப்பான்? என்னம்மா சொல்றீங்க? நாங்க வீட்டு சாவிய ஜன்னல்ல வச்சுட்டு ஜவுளி கடைக்கு போனது நோட்டம் பார்த்துட்டு நீ தானே எங்க வீட்டுல இருந்த பணத்தெல்லாம் திருடின. ஓ, இதான் பிளானா? ஆமா கண்மணி, இவராதான் இருப்பாரு. என்னம்மா சொல்றீங்க? அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் மேலேயே பழி போடுறீங்க? நாங்க ஆதாரம் இல்லாமலாம் பேசல. ஆதாரமா ஆதார் கார்டு இருக்கு. தரகரோட ஆதார் கார்டு இவ கைக்கு எப்படி கிடைச்சது? கலக்கறாளே கண்மணி. நீ எங்க வீட்டுக்கு திருட வரலன்னா இந்த ஆதார் கார்டு எப்படி எங்க வீட்டுக்கு வந்துச்சு? இந்த ஆதார் கார்டு ஒண்ணு போதும் உன்னை உள்ள தள்ள. என்னம்மா 2 பேர் சேர்ந்து என்ன மிரட்டுறீங்களா? ஆமா, நீ ஸ்வேதா கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாம பேசாம இருக்கணும். இல்லனா இந்த ஆதார் கார்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும், நீ ஜெயிலுக்கு போவ. உங்கள மாதிரி தந்திரமான பொம்பளைங்களை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லம்மா. அதான் பாத்துட்டல, போடா. போடாவா? போ. உங்க 2 பேருட்டு இருந்தோம் கல்பனாமா குடும்பத்தை அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். போ போ. பொம்பளைங்களா நீங்க? கிளம்பு. காப்பாத்திக்க. என்ன கண்மணி, நீ சாப்பிட. எப்படி கண்மணி இதெல்லாம்? அத்த, நேத்து அந்த தரகர் வந்து தைய தக்கன்னு குதிச்சான்ல, அப்ப ஆதார் கார்டு அவன் பாக்கெட்ல இருந்து விழுந்துருச்சு. அப்படியா? அப்படியா? ஸ்வேதாவை கூப்பிடுங்க. அந்த பொண்ணுகிட்ட மாதவன் போட்டோ காட்டி இவருதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையான்னு கேக்குறேன். தரகரோட ஆதார் கார்டு எதுக்கு இருக்கட்டுமேனு எடுத்து வச்சேன். தரகர் கூட பேசும்போதுதான் திடீர்னு இந்த மிரட்டல் ஐடியா வந்துச்சு.
சும்மா நூல் விட்டு பார்த்தேன், பயந்து ஓடிட்டான். கண்மணி, நீ பெரிய ஆளுதான். அனு, உனக்கு ஒண்ணு காட்டட்டுமா? என்னக்கா? இந்த மோதிரம் எப்படி இருக்கு? மாதவனுக்காக வாங்கினது. மோதிரம் சூப்பரா இருக்குக்கா.